அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். நான் சார்ந்திருக்கும் மக்கள் அதிகார கழகத்தினுடைய போடி நாயக்கனூர், தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் மக்கள் அதிகார கழகத்தினுடைய போடி நகர செயலாளர். என் பேர் ஏடி கணேசன். அன்பார்ந்த பெரியோர்களே, இந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி செக்கம் மேல்நிலை பள்ளியில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவியை ஒரு அவதூறாகவும் பாலியல் ரீதியாகவும் தொந்தரவு கொடுத்து அவர் வந்ததுனால அவர் மேலே அந்த பொண்ணு போய் வீட்டில் சொல்லி பெற்றோர்கள்ட்ட புகார் சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப மன உளைச்சலோடு இருந்த காரணத்தினால் அவங்க பெற்றோர்களும் அந்த ஊர் மக்களும் சேர்ந்து டிஎஸ்பி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பேரில் அவங்கெல்லாம் சேர்ந்து நடவடிக்கை எடுத்து மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக நாங்கள் ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ வெளியே எல்லா இடத்துலையும் போய் அந்த ஆசிரியரை காப்பாற்ற முடியலை. ஏன்னா வீடியோ வெளியே போயிடுச்சு, எல்லாருக்கும் அம்பலமாகி விட்டது. அதனால் ஆசிரியர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவரை சிறைக்கு தள்ளிட்டாங்க. நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். இந்த போலீஸ் துறைக்கும் நன்றி. நம்ம அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று அந்த மாணவி செக்கம் ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க போன உடனே அந்த கூட அங்கே இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த பொண்ணோட இருக்கக்கூடிய சகா மாணவிகளை கூப்பிட்டு அந்த பொண்ணோட நீங்கள் அந்த மாணவியோட பேசக்கூடாது, அது சரியில்லை, அது மோசமானதுன்னு சொல்லி அவங்க சொல்லி அந்த மாணவிகிட்டலாம் சொல்லியிருக்காங்க. அந்த டீச்சரும் அவங்களுக்கு ரொம்ப விரோதி மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அப்போ இந்த மாணவிக்கு மன உளைச்சலை கொடுத்துருக்காங்க. அந்த மாணவி நேற்று ரொம்ப மன உளைச்சலோடு வீடு திரும்பி வந்து அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லி மனசு உடைஞ்சி வேதனையோடு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் எங்களுக்கு வந்துருச்சு. நான் சிஐடிக்கெலாம் சொல்லிவிட்டு போலீஸ் அதிகாரிக்கெலாம் போய் சேர்ந்துருச்சு. ஆனாலும் செக்கம் மேல்நிலை பள்ளியில் அந்த ஸ்கூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏழைகளுக்கு போடி நாயக்கனூரில் கல்வி இல்லை, அதனால அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது. அன்னைக்கு அது செமிந்தார் காலத்தில் அந்த நிலம், இன்றைக்கெல்லாம் அந்த நிலம் அப்படி சாமானியம் வர முடியாது, ஒரு 25 ஏக்கர் 30 ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்து அந்த ஸ்கூலை நடத்திக்கிட்டு இருக்காங்க இலவசமாக. இன்றைக்கி யாரோ பெருச்சாலியெல்லாம் போய் உள்ளே நுழைஞ்சி நான் மேனேஜரு, நான் அவர் இவர், நான் செக்ரட்டரி, அவர் இவருன்னு சொல்லி அதில் கொள்ளையடித்து ஒரு போஸ்டிங் போட்டால் 60 லட்சம் 80 லட்சம் இப்படின்னு போஸ்டிங் போடுறது, கோடிக்கணக்கில் வாங்குறது, திங்கிறது. அதில் கடையை கூட ஆக்கிரமிப்பு பண்ணி ஓடையை கூட 60 அடி ஓடையை கூட ஆக்கிரமிப்பு பண்ணி கடையை கட்டி அதுலேயும் மோசடி பண்ணி அதில் நடக்கிறாங்க. அதில் லட்சக்கணக்கில் பகுதிக்கு விட்டுருக்காங்க, வாடகைக்கு விட்டுருக்காங்க. இப்படிலாம் மோசடி நடந்து கொண்டு இருக்கிறது அந்த ஸ்கூலில். ஒரு நல்ல ஒரு நிர்வாகமான ஒரு செமிந்தார் கொடுத்து காமலம்மா மேல்நிலை பள்ளி போடி நாயக்கனூர் செக்கம் ஸ்கூல் அது அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகமான ஒரு ஸ்கூலை இன்னைக்கு கெடுத்து யாரோ உள்ளே புகுந்து அதை கொள்ளையடிச்சு தின்னுக்கிட்டு மாணவர்களுக்கு பயனில்லை. ஸ்டேட் போர்டுக்கு என்னங்க 18,000 ரூபாய் வாங்குறது? கவர்மெண்ட்டு உனக்கு சம்பளம் கொடுக்குது, உனக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் செய்யுது, அனைத்து உதவியும் செய்யுது. அப்படி இருந்து மாணவர்கள்ட்ட நீ அடித்து கொடுக்குற, வழிப்பறி கொள்ள மாதிரி அடித்து கொடுக்குற அந்த ஸ்கூலில். இதெல்லாம் ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். நாங்களாம் உண்மையிலே மக்கள் அதிகார கழகம் ஸ்கூலில் உட்காந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் தயாராகிடுவோம். இந்த போக்கு நடந்து கொண்டே இருந்தான். அதனால் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் பரவாயில்லை, உன் கை காசு போட்டு ஒன்றும் சம்பளம் கொடுக்கல ஆசிரியர்களுக்கு. 1 லட்சம் 1.5 லட்சம் இப்படி சம்பளம் வாங்குறேன். ஆனால் மாணவர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறணும், எப்படி ஒழுக்கமாக நடக்கணும், பாலியல் தொல்லை கொடுக்குறது, மோசடி பண்ணுறது, ஜாதி ரீதி பார்த்து பேசுறது, இதெல்லாம் இனிமேல் நடந்தால் அங்கே கடுமையாக நாங்கள் போராட வேண்டிய சூழ்நிலை நடக்கும். அந்த மாணவி கிட்ட இந்த டீச்சர் நேற்று நடந்துக்கிட்ட முறை சரியில்லை. இதை உடனடியாக கண்டிக்கத்தக்க விஷயம். இல்லைன்னா வேறு மாதிரி அந்த டீச்சர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். அந்த டீச்சரும் வேலை இழக்க வேண்டிய நிலைமையும் சேரும் என்று சொல்லி நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மக்கள் அதிகார கழகம் போடி நகர கமிட்டி சார்பாக மக்கள் அதிகார கழகம் இந்த பேட்டியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். அப்படி